யூஜின் ஷெஃப்லின் என்ற ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஆர்னித்தாலஜிஸ்ட், அதாவது பறவைகளை என்ன செய்வாங்க, ஆய்வு செய்வார், ரீசர்ச் பண்றவங்க. 1890ஆம் ஆண்டு, அதாவது 1890ல அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம ஏதாவது ஒரு புதுசா பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு நியூயார்க் சிட்டில சென்ட்ரல் பார்க், மெயின் பார்க்ல ஒரு 60 யூரோப்பியன் ஸ்டார்லிங் பறவைகளை என்ன செய்தாரு, பறக்க விட தீர்மானித்தார். இந்த பறவைகளை நம்ம தமிழ்ல என்ன சொல்லலாம், சூறை குருவின்னு சொல்லுவாங்க. இந்த குருவி என்ன செய்யலாம், நம்ம ஒரு 60 அட் அ டைம் என்ன செய்யலாம், பறக்க விடலாம் அப்படின்ட்டு பறக்க விட்டு வெற்றிகரமா என்ன செய்தாரு, அதை செய்து முடித்தார். ஆனா இப்ப கிட்டத்தட்ட 85 மில்லியன் பறவைகள் அந்த கண்டத்தை என்ன செய்து சுற்றிலும் பறந்து கொண்டிருக்கு. இதுல ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டார்லிங் பறவைகளை இன்வேசிவ் ஸ்பீசிஸ் என்று அழைப்பார்கள், அதாவது ஆக்கிரமிப்பு உயிரினம். இந்த உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு புதிய சூழலுக்கு என்ன செய்யுது, அறிமுகப்படுத்தப்பட்டு அங்கு உள்ள என்ன செய்யுதுன்னா, வாழ்விடங்கள் மற்றும் உயிரினங்கள், சுற்றுச்சூழல் அல்லது பொருளாதார எல்லாத்துக்குமே என்ன செய்யுதுன்னா ஒரு சேதத்தை ஏற்படுத்துகிறது. அங்குள்ள செடிகளை வேரோடு பிச்சு எடுக்குது சாப்பிடறதுக்காக. பழம் அதெல்லாம் என்ன செய்யுது, அங்கங்க கொத்தி வீணாக்கிடுது. அது மட்டும் இல்லைங்க, அங்குள்ள விலங்குகள் சாப்பிடக்கூடிய உணவுல அல்லது நீர்ல அவங்க டிராப்பிங்ஸ், அதாவது அவங்க கழிவுகள்ல அங்க போட்டதுனால அவர்களுக்கு அநேக வியாதிகள் வருது. அதனால அதிக பாதிப்பு என்ன செய்யுது இந்த பறவை தருது. அப்பதான் இந்த ஷெஃப்லின் என்ன செய்தார், யூஜின், நம்ம எடுத்த இந்த டிசிஷன் ரொம்ப தவறா போச்சு என்ன செய்தார், உணர்ந்தார். சில நேரத்துல எடுக்கிற தீர்மானங்கள் என்ன செய்யுதுன்னா அதிக பாதிப்பை என்ன செய்து நமக்கு ஏற்படுத்துகிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் கூறுகிறது. நமக்கு சரியா தோணும், ஆனா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செய்யணும், வேதத்தின் மூலமாக நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கின்ற தீர்மானம் தான் கர்த்தருக்கு விருப்பமா, அவருடைய சித்தமா, அப்படி யோசித்து எடுக்கிற தீர்மானம் தான் என்ன செய்யும், நமக்கு பிளெஸிங்ஸ் கொண்டு வரும். கர்த்தரின் பார்வைக்கு எது செம்மையா இருக்கிறதோ அது செய்யும் போது மகிழ்ச்சி, சமாதானம் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பவுமே தங்கி தாபரிக்கும். இந்த நாளின் இரவுக்குள்ளாக வந்திருக்கும் நீங்களும் நானும் நம்ம பகலெல்லாம் என்ன பண்ணோம், என்ன செய்தோம், கர்த்தருக்கு பிடிச்சது செமையானதை செய்தோமா, இல்ல நமக்கு பிடிச்சதை செய்தோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இனிமே கர்த்தருக்கு பிரியமானதையும் அவருடைய பார்வைக்கு எது செம்மையா இருக்கிறதோ அதை நான் செய்ய போறேன் என்று என்ன செய்வோம், ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு நம்ம படுக்க செல்வோம். கர்த்தர் நம்மளுடைய தீர்மானங்களையும் நம்மளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.